வணக்கம் அபிரகாம். தற்பொழுது அதான் இந்த பிரச்சனையானது விஸ்வரூபமாக இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய ஒரு கனெக்ஷன் இருக்கின்றது. ஆனால் அந்த பாண்டிங் எனப்படக்கூடிய அந்த பிணைப்பு இல்லை என்றுதான் தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் அவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுடைய பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள், உரசல்கள், முரண்பாடுகள் என்று தொடர்ந்து சிக்கலானது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் தான் நாம் பார்த்தது போல அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய சில கருத்துக்கள் அங்கு தற்பொழுது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக கட்சியை பொறுத்தவரையில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றும் அதில் பாஜக இடம்பெறும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் முதல்வர் அதிமுகவிலிருந்து இருப்பார் என்றும் அமித்ஷா அந்த ஒரு கருத்தினை தெரிவித்திருந்த கருத்துதான் தற்பொழுது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக டெல்லியில் பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ராவிடம் இது தொடர்பான ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது. இன்றைய தினம் அவர் டெல்லி தலைமையகத்தில் பாஜக தலைமையகத்தில் பத்திரிகைகள் சந்திக்கும் பொழுது அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது சம்பித் பாத்ரா பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்லினார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கள் இறுதியானவை, அதனை மீறி நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதல்வர் என்பது தொடர்பான கேள்விக்கு நாங்கள் ஆற்றை அடையும் பொழுது பாலத்தை கடப்போம் என்று அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உரிய நேரத்தில் பதில்கள் கிடைக்கும் என்று சூசகமாக மட்டுமே பதில் கூறியிருக்கின்றார். நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர் பதில் எதுவும் கூறவில்லை. இருந்தாலும் அவர் என்ன கூறுகிறார், அமித்ஷாவை பொறுத்தவரையில் அதிமுகவில் இருந்து ஒரு தலைவர் முதல்வர் ஆவார் என்று கூறியிருந்தார். அதற்கு சம்பித் பாத்ரா என்ன கூறியிருக்கிறார் என்றால், எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் தானே என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எதையும் தெரிவிக்கவில்லை. எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஆற்றை அடையும் பொழுது பாலத்தை கடப்போம். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஆற்றிற்கு செல்லவில்லை, ஆற்றை சேரும் பொழுது ஆற்றை அடையும் பொழுது நாங்கள் பாலத்தை கடப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே பாஜக அதிமுக இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடுகளானது தொடர்ந்து விரிசல் அடைந்து வருவதையே நாம் பார்க்க முடிகின்றது. இது தேர்தல் நேரத்தில் எந்த அளவிற்கு இது எப்படி செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அப்ரஹாம்.